அப்போ அரசியல்வாதியாக மாறினா சினிமா போயிருக்கும்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்கள் படம்னு தெரியாது. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி மணங்குத்தி பறையெல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்குத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, நாடா பண்ணியிருக்காரு. அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குறைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோல் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்திவாணன் கூடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஜிப்பான் இருக்காப்புல. ஜிப்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாகேஷோடவா மியூசிக் படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும்போது இந்த படம் பார்த்தே அவன் நம்ப வச்சது வந்து ஜிப்பான். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா 10 படம் நேற்று தான் லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுதான் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, ஒரு ஆங்காரம் இருக்குது, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை. அப்போ அரசியல்வாதியாக மாறினா சினிமா போயிடுங்கும்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்கள் படம்னு தெரியாது. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி மணங்குத்தி பறையெல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்குத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டராக இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாரு அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம்ங்காரு, ஜிப்சி அப்படின்னு, ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சுக்கப்போ எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க. பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இடனா இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏவானே, 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்த போய் எம்எல்ஏ தான்னு. அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவை நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருஎன்ன அப்படின்னு சொல்கிற இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர். நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்கிறார். ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டைரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு. அப்போ டாடா டைரக்டர் சொல்கிறாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டைரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்க. அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்கிறாப்புல. நான் சொன்ன போச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சுருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவி யார் வச்சுருக்கானே தெரில, உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ளே இருந்தே படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும், உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்திவாணன் இருக்காரு. ஆனால் செம அடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரில, உங்களை பார்த்துட்டு தான் எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்திவாணனை பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட, மனிதத்தன்மையோட, ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குறைவாகவே
யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற, உடனே தோள் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலசக்திவேலனை கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா. அப்போ சுப்பிரமணிய சிவா எவ்வளோ கோவப்பட்டாங்க பார்த்தீங்களா? யாராவது மாறினீங்க கொன்று அப்படின்னு சொன்னார்ல. அப்படிதான் படத்தில் அவர் தொடங்குற பாயிண்ட்டு, அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள். இப்போ சேத்தன் சார், நிறைய பேர், இவங்க எல்லாருமே எனக்கு அப்போட இவர் அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம படத்தை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை கேள்வி கேட்டு, நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாம மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம், அப்போ நம்ம படங்களுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லாயிருக்கும். அப்படி அதிஷா நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓகேங்களா? நிறைய படங்களை கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. இன்றைக்கி அவர் படம் எடுக்க வந்துருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுக்குள்ள ஓடும். ஓகேங்களா? அப்போ எல்லாம் மனசுக்குள்ள ஓடுங்கும் போது என்ன வேண்டாம், எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது, நீ சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் எப்படி இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ்ட்டு இருக்குன்னு ஆகணும். அவர் எதை நம்ம புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு இப்போ தான் தெரியும். அவர் பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உண்மையாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும். நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ரொம்ப நன்றி, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும், 5 பேர். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நெல்சன் பண்ணக்கூடிய சில ஜிமிக்ஸில் இது ஒரு ஜிமிக்ஸ். அவர் எல்லா படத்துலையும் ஒரு கண்டுபிடிப்பார். அப்படி இந்த படத்தில் 5 மியூசிக் டைரக்டர் கொடுக்குறோம். 5 புது மியூசிக் டைரக்டர் புதுசாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. காசும் கம்மியாக இருக்குது, டீமும் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 5 மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லும் போது அவர் அப்பவே கொடுத்துட்டாரு, நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வேலை பார்க்க முடியும். அந்த 5 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த 5 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 5 பேத்துக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு படத்துக்குள்ளே இது நம்ம படம், ஒரு 5 மியூசிக் டைரக்டர் சொன்னால் அந்த படம் எப்படி வச்சுப்பாங்க, இது ஏன் படம், அந்த படம் ஓடணும்னு 5 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறது. ஒரு 5 இல்லை 6 பேர். தலைவர் இருக்காப்புல, ஜிப்பான் அண்ணன் இருக்காப்புல. ஜிப்பான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வாகேஷோடவா மியூசிக் படம் பார்த்துட்டு அந்த மியூசிக் முதல்ல கேட்கும்போது இந்த படம் பார்த்தே அவன் நம்ப வச்சது ஜிப்பான்னு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இந்த 5 புது மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்க இடத்துல அவருக்கு நான் பண்ணி கொடுக்கன்னு பண்ணது சூப்பர், ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட லிரிக்கிஸ்ட்டு கார்த்திக் நேத்தா, அவரோட நான் ஒர்க் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரில, தான் நிஜம். எங்கள் இடத்துக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது. நான் உண்மையாகவே ஒரு கவிஞனோட படம் எடுக்கணும், நான் கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திக் நேத்தா கதையை நான் எடுப்பேன். ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு, ஏமாற்றம், அவமானம், கனவுகள், என்ன சொல்கிறது, ஒரு நிதானமற்ற தன்மை, ஏக்கம், வெறி, எவனுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினச்ச ஒரு வாழ்வு, இன்றைக்கி எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம், இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் கார்த்திக் நேத்தா. 2 பேத்துக்குள்ள அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பியாக வாழ்ந்துருக்கோம், அண்ணன் தம்பியாக 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், அண்ணன் தம்பியாக ரோட்டில் விழுந்திருக்கோம், பேசியிருக்கோம், பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய. ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன நினச்சிக்கோ, இந்த ஸ்டேஜில் நான் கம்பீரமாக உணர்ந்த ஒரு இடம் கார்த்திக் அண்ணனை பார்த்தது தான். அவர் நடந்து வந்ததும், கம்பீரமாக நின்றதும், அவர் உடல் வாகும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை. நாம் ஏன் இன்னும் மாற முடியும் தம்பி, அதெல்லாம் மாறாது தம்பி, இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி, அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு முத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும், உறவுகளின் மீது, அன்பின் மீது, பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் அப்போ அந்த மாதிரியான ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிதானமா இவ்வளோ பாடல்களை உருவாக்க முடியுது, அதை இவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல, நம்மளோட இலக்கியத்துல, நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு. நாம கொஞ்சம் லேட், சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க, சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று நம்ம சேருவாங்க. நாம் அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி கார்த்திக் நேத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாம் என்னமோ அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினச்சிடுறோம்.
ஆனால் அவங்க கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாற போகிற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு வாசலை கார்த்திகேயன் திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் தோழர் உமாதேவி அவங்க கூட இன்னும் ஒர்க் பண்ணலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோபம் கூட இருக்கும், டேய் படமே கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்வு, நான் என்னோட கம்போசர்கிட்ட நான் உட்காந்து வேலை செய்யும்போது நானே சில வார்த்தைகள் சொல்லுவேன், அப்படியே வந்துடும். இப்போ நானே சில நாள் எழுதிடுவேன், தவிர்க்க முடியாமல் சில மியூசிக் டேரக்டர்ஸில் கொடுப்பேன். எனக்கு என்னென்னா, எனக்கு ஏதோ எழுத்து சம்மந்தமாக நான் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குன்னு ஆசைப்படுறதுனாலேயே எனக்கு என்னமோ தெரியல, அப்படி போயிடுது. எழுத்து தான் என்னை உருவாக்கிச்சு, எழுத்துச்சா என்னை செதுக்கிச்சு அப்படின்னாலேயே இன்னொருத்தர் கூட அதை ஷேர் பண்ணி அதை சொல்லி வரக்கூடிய எனக்கு டக்குன்னு தூங்கி எந்திரிச்சோடனே என்ன தோணுதோ அதை டக்குன்னு நான் அது திரைக்கதையாவோ கதையாகவோ எடுத்துக்குவேன். நான் வந்து திரைக்கதைக்கும் டீம் வைக்கல, என்கிட்ட லிரிக்குக்கும் பெருசாக நான் டீம் வைக்கல. அதுக்காக காரணம் இதுதான். எனக்கு ஒன்று தோணும், அதை டக்குன்னு போயிடுவேன். ஆனால் நிச்சயமாக இவங்கெல்லாம் பிடிக்கும், இவங்கெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான். அப்படியாப்பட்ட எல்லா மனிதர்களும் முத்தமிழ் அவர் நான் ஒர்க் பண்ணதே இல்லை, ஆனால் சந்தோஷ் நாயன் அவங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார். இப்படி எல்லா டீமுமே ஏன் ரொம்ப நேரம் பேசணும் தப்பாக நினைக்காதீங்க. இவங்க எல்லாருமே இந்த டிஎன்ஏ படம் வந்து எல்லாருமே ஜெயிச்சே ஆகணும். நெல்சன் நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும். வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நிம்மதியாக படம் ரிலீஸ் ஆன நைட்டு நிம்மதியாக தூங்குறது. வெற்றி வேறு ஒன்றுமே கிடையாது. நைட்டு நிம்மதியாக போய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஒய்ஃபோட டின்னர் சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கி காலை எழுந்திரிச்சு மறுபடியும் ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்கு இல்லை, அந்த முதல் நைட்டு சந்திக்கிறதுக்கு இல்லை, படம் ரிலீஸ் ஆன நைட்டு அன்னைக்கு நண்பர்களை பிரியமானவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டாட்டமாக நம்ம வாழ்க்கை நாம் ஒன்று செஞ்சோம், அது சரியாக இருந்துச்சுன்னு நம்பி ஒருத்தன் தூங்குறதுக்குல, அது ரொம்ப முக்கியமானது. அப்படியாப்பட்ட பெரிய வெற்றி நெல்சனுக்கு வாய்க்கட்டும். அப்புறம் திங்மி சந்தோஷ், இந்த இடத்துல நான் கூட முந்திட்டேன், அதை ஒன்றும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து இந்த படத்தை ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். திங் மியூசிக் டிஎன்ஏ படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இந்த பாடலை வெளியிட்டவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அண்ணன் சொன்னார், இவங்க தான் வாங்கணும் தம்பி, இவங்க தான் பண்ணணும் தம்பி மேடையில் அப்படின்னு சொல்லி. சினிமாவை விட்டு ஒதுங்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு படித்தவங்க தானே நீங்கள்? அதான் சினிமா பார்க்காத கெட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படி இல்லையா? சரி, அப்போ நல்ல விஷயம்தான். சினிமா பார்த்தும் நல்ல சினிமா பார்த்துருக்காங்க. ஓகே, நல்ல சினிமா பார்த்து வாழ்க்கையிலையும் பெருசாக படிப்புலையும் சரி பெருசாக ஜெயிச்ச இவங்க 2 பேர்த்துக்கும் டிஎன்ஏ டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவங்க 2 பேர்த்துக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த டிஎன்ஏ படம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கட்டும். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் அன்பும். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக வரப்போகிறவர் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு விஷயம், அவங்க டிஎன்ஏ